மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நடைபெறுகின்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்துள்ள மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சீர்மிகு பெருமக்கள், அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Chief Justice of Madras High Court, the Honorable Speaker of Tamil Nadu Legislative Assembly who have arrived to take part in the Republic Day celebrations. We welcome the Honorable Deputy Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. We also extend a warm welcome to the Honorable Ministers, Members of Parliament and Members of Legislative Assembly, esteemed officials of government, representatives of local bodies and the general public who are here to take part in the Republic Day celebrations. நாடு போற்றும் நல்லாட்சியில் பல தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக சட்டப்பேரவையில் மேலும் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு சிறப்பித்தார்கள். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 3500 கோடியில் மேலும் 1 லட்சம் வீடுகள், 1088 கோடி ரூபாயில் 2200 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகளை மேம்படுத்துதல், பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண், அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் சிறப்பு ஓய்வூதியம் 3000 ரூபாய் என உயர்வு, கிராம ஊராட்சி செயலர்களுக்கான ஓய்வூதியம் 2000 ரூபாயிலிருந்து 3400 ரூபாய், தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், பணி நிறைவின் போது கிராம ஊராட்சி செயலர்களுக்கான வழங்கப்படும் ஓய்வூதியம் ஒட்டுமொத்த தொகை 1 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு கோட்டையில் தீட்டப்படும் திட்டங்களை கடைக்கோடி பகுதி வரை கொண்டு சென்று மக்கள் நலனை உறுதி செய்திருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என எவரையும் தனித்து விடாமல் வெல்வோம் ஒன்றாக என அனைவரையும் அரவணைத்து செல்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். சென்னை பெருநகர காவல் மயிலாப்பூர் போக்குவரத்து உதவி ஆணையர் ஜூலியஸ் கிறிஸ்டோபர் அவர்களின் மேற்பார்வையில் நீலாங்கரை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராஜா கொண்டிருக்கிறார்கள். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who is here to take part in the Republic Day celebrations. The ceremonial piloting and outriding to the Honorable Chief Minister of Tamil Nadu is supervised by Assistant Commissioner Julius Christopher and led by Inspector Raja. The Honorable Chief Minister of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. பரவலான வளர்ச்சியே பார்ப்போற்றும் வளர்ச்சி என்ற தொலைநோக்கு சிந்தனையுடன் திட்டங்களை செயல்படுத்தி வெல்வோம் ஒன்றாக என்று அனைவரையும் அரவணைத்து எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதியின் அடிப்படையில் இந்தியாவிற்கே முன்னோடியாக, அண்டை மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக, வளரும் உலக நாடுகளுக்கு இணையாக, வளர்ந்த வல்லரசு நாடுகள் பாராட்டும்படியாக நலத்திட்டங்கள் நிறைந்த நாடு போற்றும் நல்லாட்சி, 20 லட்சம் மாணவர்களுக்கு திறன்களை வளர்க்கும் விதமாக மடிக்கணினிகள் வழங்கும் திட்டத்தில் முதற்கட்டமாக 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கி உலகத்தை உள்ளங்கையில் அழைத்த ஊக்கம் மிகுந்த ஆட்சி, இந்தியாவை நிமிர்ந்து பார்க்கும் வகையில் 11.19% பொருளாதார வளர்ச்சியை எட்டிய வளமான ஆட்சி, இல்லத்தரசிகளின் சுயமரியாதை மீட்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை தரும் நலமான ஆட்சியை வழங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை தந்து உழவை காத்து உழவர்களை காக்கும் உன்னத ஆட்சி, காலை உணவு திட்டம் மூலம் பள்ளி மாணவர்களின் பசி போக்கும் தாயுமானவர் ஆட்சி, உலகம் உங்கள் கையில் நான் முதல்வன் என பல்வேறு திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கும் ஆட்சி, குழு கேப்டன் ராஜீவ் கே அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள்
பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். We extend a hearty welcome to the Honorable Governor of Tamil Nadu, who has arrived to unfurl the national flag and take part in the Republic Day celebrations. The piloting and outriding motorcade to the Honorable Governor of Tamil Nadu is from the Air Force Police Team of Number 9 Provost and Security Unit, commanded by Group Captain Rajiv K. The piloting team is led by Junior Warrant Officer Naveen Kumar Sharma. The Republic Day Parade 2026 is led by Parade Commander Wing Commander Paramjit Singh Arora. The parade adjutant is Flight Lieutenant Tamilvani. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் என ஐயன் திருவள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகர் அவர்கள் எண்ணியபடியே இந்தியாவின் தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என புகழ் பெற்றுள்ளது. சமூக நல்லிணக்கம் காக்க, மக்கள் ஒற்றுமை ஓங்க, இந்தியாவிற்கே எடுத்துக்காட்டாக வெல்வோம் ஒன்றாக என தமிழ்நாட்டை அமைதி பூங்காவாக தழைக்க வைக்கும் சமத்துவ முதல்வர், எல்லோருக்கும் எல்லாம் என்பதை எல்லா துறைகளிலும் சாதித்து காட்டிய சமூக நீதி முதல்வர், தொலைநோக்கு திட்டங்கள் மூலம் தாய் தமிழ்நாட்டை தலை நிமிரச் செய்து தமிழர்கள் போற்றும் தலை சிறந்த திராவிட மாடல் ஆட்சியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா நிகழ்விடத்திற்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு அருகில் வரவேற்கிறார்கள். The Chief Secretary receives the Honorable Chief Minister of Tamil Nadu at the saluting base. குழு கேப்டன் ராஜீவ் கே அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன் குமார் சர்மா அவர்கள் வழி நடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தினவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா மேடையை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். The piloting and outriding motorcade of Honorable Governor of Tamil Nadu is commanded by Air Force Police Team and Security Unit is commanded by Group Captain Rajiv K. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பசுமை கூடை வழங்கி வரவேற்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. The Honorable Chief Minister of Tamil Nadu introduces the following officers to the Honorable Governor of Tamil Nadu: Major General R.M. Srinivas, Chief of Staff, General Officer Commanding Dakshin Bharat Area, Chennai; Rear Admiral Satish Chennai, NM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area; Air Commodore Tapan Sharma, Air Officer Commanding Air Force Station Tambaram; DIG Balakrishnan Murugan, TM, Commander Coast Guard District Number 5, North Tamil Nadu; Thiru G. Venkatraman, IPS, DGP, Head of Police Force, Chennai; Dr. Maheshwar Dayal, IPS, ADGP, Law and Order, Chennai; Thiru A. Arun, IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, Chennai. விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். The Honorable Governor of Tamil Nadu will now unfold the national flag followed by the national anthem. We will witness the glorious showering of flower petals by helicopter of Indian Air Force and we all request you to rise for the national anthem.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.